இன்று நாம் தரம் 10 முதலாவது பாடலகான வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் எனும் பாடலகிலிருந்து முதல் 10 வினாக்களை கலந்துரையாடவிருக்கிறோம். எனவே உங்கள் முதலாவது வினா என்னவென்றால், வரலாறு என்பது பற்றிய பொருத்தமான கூற்றாக அமைவது. எனவே இதற்கு மிக சரியான விடை இறந்த காலத்தில் வாழ்ந்த மனித செயற்பாடுகள் பற்றிய கற்கையாகும். இரண்டாவது வினா, வரலாறு என்பதற்கு பொருந்தாத கூற்றாக அமைவது. எனவே இங்கு அவர்கள் வரலாறு என்பதற்கு பொருந்தாத கூற்றை வினவுகின்றார்கள். இதற்கு மிக சரியான பதில், வரலாறு என்பது நிகழ்காலத்தால் கட்டியெழுப்பப்படும் எதிர்காலமாகும். மூன்றாவது வினா என்னவென்றால், வரலாறு என்பதற்கு பொருத்தமான கூற்றாக அமைவது. இதற்கு வரலாறு என்பதற்கு பொருத்தமான கூற்றாக அமைவது. இதற்கு எழுத்தாவணங்கள் மற்றும் ஆக்கங்கள் மூலம் முற்கால மனித செயற்பாடுகள் பற்றிய தகவல்கள் ஆகும். இதுதான் இதற்கு மிக சரியான பதில். நான்காவது வினா என்னவென்றால், இலங்கையின் வரலாறு என்பதற்கு மிகவும் சரியான கூற்றாக அமைவது. இதற்கு கடந்த கால மக்களின் வாழ்வியல் பற்றி எழுத்துருவ நூல்களும் தொல்பொருட்களும் தரும் தகவல்கள் ஆகும். எனவே உங்கள் இறுதி வினா, வரலாறு என்பதற்கு மிக பொருத்தமான கூற்றாக அமைவது. இந்த வினாவுக்கான மிக சரியான பதில், இலக்கிய மற்றும் தொல்பொருட்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் தகவல்களை தர்க்க ரீதியில் கற்றலாகும். எனவே இன்று நாம் முதல் 5 வினாக்களை கலந்துரையாடிவிட்டோம். அடுத்த காணொளியில் நாம் மேலும் 5 வினாக்களை கலந்துரையாடலாம். நன்றி.